Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCAD ஃபைலை அதாவது 2D plan வந்து நம்ம Revitல எப்படி இம்போர்ட் பண்ணனும் ப்ராப்பரா அந்த origin குள்ள எப்படி செட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் Subscribe பண்ணாதீங்க Subscribe பண்ணிக்கோங்க கூடவே bell button click பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் Revit ஓபன் பண்ணிக்கோங்க. Revit ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நமக்கு insert அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லிங்க் ஆட் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ லிங்க் ஆட் இருக்கு இம்போர்ட் ஆட் இருக்கு. நீங்க எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். சோ லிங்க் ஆட் கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த ஃபைல் நம்ம டிராயிங் ஃபைல் நம்ம வந்து Revitக்கு இம்போர்ட் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க கலர் வந்து black and white அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா preserve இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை चूஸ் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் வந்து ஆல் லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் யூனிட்ஸ் பாத்தீங்க அப்படினா இன்ச்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய பிளான் எந்த யூனிட்ல இருக்கோ அந்த யூனிட்க்கு இந்த இம்போர்ட் யூனிட்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பொசிஷனிங் பாத்தீங்க அப்படினா ஆட்டோ ஆரிஜின் டு ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் அட் லெவல் 1. ஓகேங்களா? நம்ம இப்போ லெவல் 1ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த லெவல்ல வேணுமோ அந்த லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஓரியன்ட் டு வியூ அப்படினு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த ஓரியன்ட் டு வியூ வந்து டிக் மார்க்ல இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குனே ஒரு சில டைம் நமக்கு விசிபிளே ஆகாது. ஓகேங்களா? நீங்க என்ன ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணீங்கனாலும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சோ அதுக்கு என்ன பண்ணனும் பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய AutoCAD ஃபைலை செக் பண்ணனும். AutoCAD ஃபைல்ல பாத்தீங்க அப்படினா நம்ம பிளான் வந்து கரெக்ட்டா ஆரிஜின்ல தான் நம்ம டிரா பண்ணிருக்கோமா அப்படிங்கறது செக் பண்ணுங்க. சோ அது எப்படின்னு பாத்தீங்க அப்படினா சோ AutoCAD ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா? அதுக்காக தான் நம்ம சொல்றது AutoCADல பிளான் டிரா பண்ணும்போது இந்த கிரீன் கலர் ரெட் கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு கரெக்ட்டா அந்த ஆரிஜின் பாயிண்ட்ல டிரா பண்ணுங்கன்னு சொல்றது அதுக்காக தான். சோ நீங்க இந்த பக்கம் அதாவது இந்த கீழ ரெட் லைன் கீழயோ இல்ல கிரீன் லைனுக்கு லெஃப்ட்ல இந்த பக்கம் டிரா பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப விசிபிளே ஆகாது. நீங்க ரொம்ப ஜூம் இன்னோ ஜூம் அவுட்டோ பண்ணி ரொம்ப தொலைவற மாதிரி இருக்கும் பிளான். ஓகேங்களா? அதனால கரெக்ட்டா இத செலக்ட் பண்ணி மூவ் கொடுத்துக்கோங்க. மூவ் கொடுத்துட்டு இந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும்னா மூவ் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? சோ இது வந்து அவுட்டர் லைன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நான் இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்படி பிளேஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தாலும் சரி இல்லை இன்னொரு ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Revit ஓப்பன் பண்ணிக்கோங்க. Revit ஓப்பன் பண்ணிட்டு யூனிட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் செட் பண்ணிட்டு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் நான் யூனிட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏரியா வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் கொடுத்துருக்கனால நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துக்கலாம். இது நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி லென்த் மட்டும் முக்கியமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இன்சர்ட் போயிட்டு லிங்க் ஆட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் வந்து ஓபன் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நியூ கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்க பிளானோட நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ புதுசாக ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்டில் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் யூனிட் செட் பண்ணிக்கலாம். UN ஷார்ட்கட் கீ யூனிட்க்கு ஸோ ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. ஓகே இன்சர்ட் இப்போ லிங்க் ஆட் இது ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இந்த ஆரிஜினில் வரும். ஓகேங்களா? நீங்கள் இன்னுமே இந்த பிளானோட ஆரிஜின் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நான் கரெக்டாக ஆரிஜினில் AutoCAD ஃபைலில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சென்டர் பார்ட்டில் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த வியூக்குள்ளே நம்மளுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஆரிஜின் பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இல்லை அப்படின்னா Revitல ஏதாவது ஒரு பிளேஸில் தான் உங்களுக்கு போய் இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா RE கொடுக்குறேன். ஸோ RE அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கேலோட ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? இப்போ இந்த பிளானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இது அன்பின்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அன்பின் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பின்னட் ஆப்ஜெக்டாக இம்போர்ட் ஆகும். ஸோ பின்னட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 2 சர்க்கிள் மாதிரி
இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்பின் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அன்பின் பண்ணிவிட்டு இப்போ ஆர்இ கொடுத்துக்கோங்க. ஆர்இ கொடுத்து பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எனக்கு 11 அடி. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 11 அடி இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் கரெக்டாக இதுலேயும் யூனிட் செட் பண்ணிவிட்டு ஆட்டோகேட் யூனிட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இம்போர்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து யூனிட் சேஞ்ச் ஆகுது, 11 அடி இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 110 அடி 140 இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்போ 11 அடி அப்படின்னா ஆர்இ கொடுத்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை அடி வேணுமோ அதை மட்டும் கொடுங்க. இப்போ 11 அடி அப்படின்னா இப்போ 11 அடி இருக்க இடத்துல எனக்கு வெறும் ஒரு அடி மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ 1 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் யூனிட் செக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே செக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக 1 ஃபீட் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ மறுபடியும் நான் 11 அடிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக 11 அடி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூனிட்டும் இதில் செக் பண்ணிக்கணும். நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே வால் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. யூனிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு டைமென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வால் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.